அனைவருக்கும் வணக்கம். தீபாவளியும் திரைப்படங்களும் நிகழ்ச்சியின் 51வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய பதிவில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 17/10/1990 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் அவசர போலீஸ் 100. பாக்யராஜ், கௌதமி, சில்க் ஸ்மிதா நடித்த இந்த படத்திற்கு கதை, திரைக்கதை, வசனம், இசை, டைரக்ஷன் கே. பாக்யராஜ். பாடல்கள் வாலி, வைரமுத்து, சின்ன கோணர், புலமை பித்தன். இதில் பாக்யராஜுக்கு 2 வேஷங்கள். பாக்யராஜ் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இந்த படத்தில் ஒரு புதுமை பண்ணியிருப்பார். அதாவது என்ன அப்படின்னா, மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் சிஎம் ஆகிறதுக்கு முன்னால் நடித்த திரைப்படம் அண்ணா நீ என் தெய்வம். படம் ஒரு 4000 அடி எடுத்திருந்தாங்க. அதுக்குள்ளே மக்கள் திலகம் சிஎம் ஆனதுனால அந்த படம் அப்படியே நின்றுடுது. அந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் ஆறுமுகம் அண்ட் சங்கரன். அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த படத்தோட நெகட்டிவ் அவங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணின அந்த துரைசாமிங்கிறவர்கிட்ட கொடுத்துட்றாங்க. அந்த துரைசாமி ஒரு கஷ்டத்தில் இருக்கார். ஸோ அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் என்ன பண்ணுறாருன்னா, துரைசாமியை போய் பார்த்து பேசுகிறாரு. பேசிட்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர்கிட்ட பேசுகிறாரு. இந்த படத்தை நான் எடுத்து முடிச்சு தரேன் அப்படிங்கிறாரு. எம்ஜிஆர் ஓகேன்னு சொல்லிடுறாரு. எம்ஜிஆர் தலைமையில் ஏவிஎம் ஸ்டுடியோவில் துவக்க விழாவோட இந்த படம் ஆரம்பமாகுது. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த எம்ஜிஆர் படத்தில் அண்ணா நீ என் தெய்வம் படத்தில் நடித்த சங்கீதாவை புக் பண்ணிடுறாரு. விஎஸ் ராகவனை புக் பண்ணுறாரு. நம்பியாரை புக் பண்ணிடுறாரு. ஆனால் லதாமா அப்போ நடிக்கிறத விட்டுட்டு ஒதுங்கியிருந்தாங்க. அதனால் அவங்கள புக் பண்ண முடியல. இந்த இடத்துல தான் ஒரு திரைக்கதை ஆசிரியராக பாக்யராஜ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கலான்னா, இந்த அவசர போலீஸ்னு ஒரு படத்தில் ஒரு மாமா கேரக்டரை உருவாக்குறாரு. அதாவது பாக்யராஜோட தாய் மாமா, அதுதான் எம்ஜிஆர். ஸோ பாக்யராஜோட அம்மா அவங்க கதையை சொல்லும்போது ஃப்ளாஷ்பேக்கில் எம்ஜிஆர் நடித்த காட்சிகளெல்லாம் கொண்டு வராரு. இது மாதிரி ஒரு பிளேஸ்மெண்ட் அப்படிம்பாங்க. ஒரு விஷயத்த ஒரு படத்தில் எந்த இடத்துல வச்சா கிளிக் ஆகுமோ அதை ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பார். அதுவும் மக்கள் திலகம் எம்ஜிஆரை ஸ்க்ரீனில் பார்த்த உடனே ஆரவரம் ரசிகர்களோட ஆரவரத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஏன்னா மக்கள் திலகம் எம்ஜிஆர் 87ல் இறந்துடுறாரு. 90ல் இந்த படம் வருது. அவர் நடித்து பாதியில் நின்று போன படம். ஸோ ரசிகர்கள் எவ்வளோ ஆவலாக இருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். எம்ஜிஆர் பேசக்கூடிய வசனங்களுக்கு பார்த்தீங்கன்னா, தியேட்டரில் ஆரவாரம், விசில், தூள் கலப்போம். அதாவது உங்களை யாருன்னு ஊருக்கு காட்டுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படிம்பாரு நம்பியார்கிட்ட. அதே போல் நம்பியார்கிட்ட இன்னொரு சீனில் சொல்லுவார், என்கிட்ட சவால் விட்டு எந்த துரோகியுமே ஜெயிச்சதில்லை அப்படிம்பாரு. இதுபோல் வசனங்கள் வரும்போதெல்லாம் தியேட்டரில் விசில் சத்தமும் கைத்தட்டலும் சும்மா பிச்சு வதரும். அதே போல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் 2 பாடல் கட்சியில் தோன்றியிருப்பார். நீ நினைச்சதும் மழையடிக்கணும், கையை செஞ்சதும் காத்தடிக்கணும், கூடாது அந்த கருத்துங்கிற பாட்டும், என் மாப்பிள்ளைக்கு இந்த மணி பிள்ளையை தொட்டு முத்தாட முத்தாட ஆசை வருங்கிற பாட்டு. படத்தில் ஆக்சுவலாக அண்ணா நீ என் தெய்வம் படத்தில் 5 பாடல்கள். ஆனால் படமாக்கப்பட்டது 2 பாட்டு. அந்த 2 பாட்டையும் பாக்யராஜ் இந்த படத்தில் வச்சிருப்பாரு. அந்த பாடல் காட்சிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விசில் தூள் பறக்கும். இதில் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும். இந்த லதா நடிக்காததுனால பாக்யராஜ் என்ன பண்ணுறாரு, அவர் சம்மந்தப்பட்ட காட்சியில் காட்டணும் இல்லையா, அதை எம்ஜிஆரோட தங்கையா நடித்த சங்கீதாவோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து காட்டுவார். அதே போல் இன்னொரு சீனில் பார்த்தீங்கன்னா விஎஸ் ராகவன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து காட்டுவார். இந்த மாதிரிலாம் யோசிச்சு பண்ணுறதுனால தான் இந்தியாவோட பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே டைரக்டர் அப்படின்ட்டு பாக்யராஜ் சாருக்கு ஒரு பேர். இதை தவிர ஒரிஜினல் படத்தில் பாக்யராஜுக்கு டபுள் ஆக்ட் இல்லையா, அதில் ஒரு ஜோடி சில்க் ஸ்மிதா. பாக்யராஜும் சில்க் ஸ்மிதாவும் சேரும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். அவருடைய வழக்கமான காமெடிகள் எல்லாத்தோடையும் படம் 100 நாள் ஓடிய வெற்றி திரைப்படம். இது பாக்யராஜோட திறமையை பறைசாற்றிய ஒரு படம். ஏன்னா வெறும் ஒரு 4000 அடி இருக்கிற படத்தை அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கதையை உருவாக்கி ஒரு திரைக்கதையை அமைச்சு அந்த நின்று போன படத்தை எங்கெல்லாம் சேர்த்த முடியுமோ அங்கெல்லாம் சேர்த்தி அந்த படத்தை வெற்றி பெற வைக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதை சாதித்து காட்டினார் பாக்யராஜ். 17/10/1990 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் சத்திரியன். விஜயகாந்த், பானுப்பிரியா, ரேவதி, திலகன் நடித்த இந்த படத்திற்கு கதை, திரைக்கதை மணிரத்னம், வசனம் வருணன், டைரக்ஷன் கே. சுபாஷ், இசை இளையராஜா. விஜயகாந்தோட கம்பீரமான நடிப்பும் திலகனோட வில்லன் கேரக்டரும் மிகவும் பேசப்பட்ட படம்.
இளையராஜாவோட இசையில மாலையில் யாரோ மனதோடு பேச, பூட்டுக்கள் போட்டாலும் வீட்டுக்குள் நிற்காது காற்று போன்ற பாடல்கள் சூப்பர் ஹிட் பாடல். கமர்ஷியலா பெரிய அளவுல சக்சஸ் ஆன படம் சத்திரியன். 1990 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் என் காதல் கண்மணி. விக்ரம், ரேகா நம்பியார் நடித்த இந்த படத்திற்கு இசை எல் வைத்தியநாதன், டைரக்ஷன் ஜாய். விக்ரம்க்கு முதல் படம் இது. விக்ரம் அறிமுகமான முதல் படம் இது. இப்படி ஒரு படம் வந்ததே பாதி பேருக்கு தெரியாது. அப்படி வந்ததும் தெரியாம போனதும் தெரியாம போன ஒரு படம். இந்த படம் ஒரு தோல்வி படம். 1990ஆம் ஆண்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் புதுப்பாட்டு. ராமராஜன், வைதேகி, சுமா ரங்கநாத் நடித்த இந்த படத்தின் தயாரிப்பாளர் இளையராஜா. திரைக்கதை வசனம் எழுதி டைரக்ட் பண்ணது பஞ்சு அருணாசலம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் சாங் இருக்கும். கங்கை அமரன் எழுதி ஜானகி பாடியிருப்பாங்க. இஷ் லேப டிஷ் அப்படின்னு ஒரு பாட்டு. இது கங்கை அமரன் எழுதின ஒரு ஜெர்மன் சாங்கு. அதில் ஜெர்மன் லைன்ஸும் வரும், அதுக்கு என்ன தமிழ் அர்த்தம் அப்படின்னு வரும். இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இதே போல் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் காதலை பற்றி என்ன நினைக்கிற அப்படிங்கிற பார்த்தோம். நேற்று ஒருத்தர் பார்த்தோம். இப்படி பாடல்கள் எல்லாமே நல்லா இருக்கும். ஏன்னா ப்ரொடியூசரே இளையராஜா. சாங்ஸ் நல்லா இருக்கும். ஆனால் இந்த படம் எதிர்பார்த்த வெற்றி பெறவில்லை. 1990ஆம் ஆண்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் சிறையில் சில ராகங்கள். முரளி, பல்லவி, பிரதாப் போத்தன் நடித்த இந்த படத்திற்கு வசனம் பிரசன்னகுமார், இசை இளையராஜா, திரைக்கதை டைரக்ஷன் ராஜேந்திரகுமார். கைப்பிடித்து சத்தியங்கள் செய்து தருவோன்னு ஜேஸ்தாஸும் சித்ராவும் பாடிய ஒரு பாடல். மிக இனிமையான பாடல். படத்தோட பேர் ரொம்ப அழகாக இருக்கும், சிறையில் சில ராகங்கள்னு. ஆனால் படம் அந்த மாதிரி இல்லை. இது ஒரு ஃபெயிலியர் படம் ஆயிடுச்சு. ஒரு பாகிஸ்தானிய படத்தை அந்த படத்தோட ரைட்ஸை வாங்கி தமிழில் எடுத்தாங்க. அந்த படம் 1990 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் என்ன, அந்த படத்தை எடுத்த டைரக்டர் யார், இதுதான் உங்களுக்கான கேள்வி. பதில் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், தெரியாதவங்க ஜஸ்ட் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.